ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திரமுரளி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன வெற்றிமாறனோட விடுதலை பார்ட் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் பட்டறையிலேருந்து வந்த படம் கன்ஃபார்மாக ஒரு மிஸ் ஆகாது. ரசிகரோட ஃபுல்ஃபில்ல கன்ஃபார்மாக நிறுத்தி படம். இந்த படத்தில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன குட் என்னென்ன பேட் அப்படின்றத விட படம் ஆல்மோஸ்ட் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய கம்யூனிசம் பேசியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நிறையா ஒரு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெற்றிமாறன் எல்லா படத்தில் விடையும் இந்த படத்தில் நிறைய வசனங்கள் பேசியிருக்காரு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் பேசியிருக்காரு. ஒடுக்குமுறைக்கு ஒரு எதிரான ஒரு குரலாக அவரோட வசனங்கள் ரொம்ப முக்கியமாக இடம்பெற்றிருக்கு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கே வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும். அது வெற்றிமாறன் பட்டறையிலேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பீக் லெவலில் போயிடுச்சு. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சூரிக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சோ அதேமாரி பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து விஜய் சேதுபதி தான் படத்தை ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. சூரிக்கு ஒரு இடத்துல வராரு. ஆனால் பட் அந்தளவுக்கு ஒரு இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வாத்தியார் தான் அந்த படத்தை தாங்கி பிடிக்கிறாரு. கம்யூனிசம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி பண்ணுறவங்க, அராஜகம் பண்ணுறவங்க அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அமைதியான முறையில் போராடி அது சட்டப்படி என்ன கையாளணுமோ அப்படி தான் கையாளுறாங்க. ஸோ அப்படி வரும்போது ஒரு சில இடத்துல கிஷோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு கிஷோர் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையா. பொல்லாதவன் எப்படி பார்த்துருக்கோம், அடேஜன் எப்படி பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட்டாக மாறிட்டார் அப்படி. ஸோ அப்படி நேர்த்தியாக நடித்தார். ஸோ விஜய் சேதுபதிக்கு ஃபுல்லாக விஜய் சேதுபதி வாத்தியார்னா விஜய் சேதுபதிக்கே வாத்தியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் தான். இந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை சீனு. ஏதோ சும்மா வந்தான் போனேன். இந்த பணியார் பொண்ணுலாம் கைண்டாக இருப்பாங்க. இந்த பணக்காரட்டு பொண்ணெல்லாம் அண்ணன் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்பா ஒரு மாதிரி இருந்தாலும் பொண்ணுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னை தெரசா மாதிரி இருப்பாங்க. ஒரு இறக்க கொண்ட உள்ளவங்க அப்படின்ற மாதிரி தான் அதில் இருந்துச்சு. ஆனால் மஞ்சு வாரியர் ரோல் அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் பெருசாக வெற்றிமாறன் படத்தில் அவ்வளோ லவுக்குலாம் இது இல்லையா. பார்ட் 1 இருந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி பார்ட் 2 அந்த அளவுக்கு இல்லைன்றது தான் ஒரு உண்மையும் கூட. சுடுறது இந்த மாதிரி ஆபாச வாச பேசுறது பார்ட் 1 பேசுகிற மாதிரி பார்ட் 2 இல்லை. மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஆனால் பட் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கம்யூனிசம் தான். அடக்குமுறைக்கு யாரெல்லாம் அடக்குமுறை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் சமர்ப்பணம். ஜெமீனும் சரி, இதில் நீ மேலே நான் கீழே அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. கீழகரும் தப்பு பண்ணுறான், கீழகரனும் தப்பு பண்ணுறான். கீழகரை வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் கீழக்கிற ஒரு ஆஃபீஸர் தான். அதாவது சொல்லணும்னா அடித்தட்டு மக்கள் வர்க்கத்திலேருந்து ஒரு காவல்துறை ஆன ஒரு அதிகாரி தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நான் கீழேருந்து மேலே வந்தேன், அதனால் நான் என் மக்களுக்கு நல்லது பண்ணணும், நான் போனேன் 4 மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே காவலர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மக்களுக்கோசரம் நீங்கள் உங்களுக்கு இதுக்கோசரம் நீங்கள் பண்ணலை, நீங்கள் உங்களுக்கோசரம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற அந்த இடத்துல அவர் சுட்டி காட்டின விதம் கூட ஒரு கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் பண்ணுறது எப்படி ஒரு சமூகத்தை பாதிக்கும், ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் பண்ணுறது வந்து நிறைய யோசிக்க அளவுக்கு கூடிய சூரியோட அம்மா யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ விஜய் சேதுபதியோட அவங்க மனைவி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியாது. அந்த 3 பிள்ளைகள் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியாது. அந்த 3 பசங்க யாருன்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் யோசிக்குது. அவன் இப்போ விடுதலை உன்னோட கதாநாயகி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியாது. கதாநாயகிலாம் சுத்தமாக அதுக்கு ரோல் இல்லை, ஒரு சீன் கூட இல்லை. பார்ட் 1 சீன் எங்கே நடந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் காமிச்சாங்களே அது மட்டும் தான் ஒரு சில சீனில் வந்து போணுச்சு. மற்ற பார்ட் 1 இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் வெற்றிமாறன் படத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு படம் இருந்தாலும் ஆனால் அங்கங்கே பீக்கில் போயிடுச்சு ஒரு சில வசனம்லாம். ஆனால் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லா மக்களாலும் எல்லா நபர்களாலும் கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தப்பாக காமிச்சிட்டாங்க, எங்களை ஒரு மாதிரி ஜெமீன் தப்பாக காமிச்சிட்டாங்க அப்படி ஒன்றும் இல்லாத ஒன்று எந்த காரியத்தில் ஒன்றுமே இல்லை. இருந்தது தான் ஒரு கதையாக எடுக்கிறாங்க. சரியா, நாங்கள் அப்படி யாரும் பண்ணலை அப்படின்ட்டு யாருன்னா ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க பார்க்கும். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த படத்தையே தமிழக அரசு ஏன் இல்லாத ஒன்று தானே எடுக்கிறாங்க. சாரி, நடந்தது தானே எடுக்கிறாங்க, நடக்காத ஒன்று எடுக்கலையே. இது வந்து எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒன்று தானே. இப்போ நம்மளோட நல்ல நேரம் நாம் இந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கோம். இதே நாம் ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்தால் நாமளும் அதை அனுபவிச்சு தான் வந்திருப்போம். ஸோ அப்போ அதை அனுபவிச்சுங்க எவ்வளோ இருந்திருக்கும். இவ்வளோ பேர் வந்தாலும் இந்த அடக்குமுறை ஒழிச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் வழியில் இது நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா ஊர்களையும், எல்லா கிராமங்களையும், எல்லா இடத்துலையும், எல்லா வேலை பார்க்குற இடத்துல கூட சரி இருக்குது. நான் மேலே இருக்கேன்னா நீ எனக்கு கீழே இருக்க அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் எப்போ மாறுதோ அப்போ தான் அந்த நாட்டுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி. அது வரைக்கும் விடுதலை கிடைச்சும் விடுதலை கிடைக்காத மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா தத்துவம் நிறைந்த ஒரு வசனங்கள் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. படம் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில்
தோல்வியே கண்டிடாத ஒரு இயக்குனர் 2 பேரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. வெற்றிமாறன் பட்டறனாவே அதில் எல்லோரும் செதுக்கி வந்துடுவாங்க. இந்த படத்தில் எல்லோரும் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல படம். ஏதோ படத்தை கொண்டாடுறதுக்கு பதிலாக ஏதோ படத்துக்கு கொண்டாடுற பதிலாக எதுக்கு நான் இந்த 3 முறை இதை அழுத்தி சொல்கிறேன்னா, ஒன்றுமில்லாத படம்லாம் 1000 கோடி 2000 கோடி பேன் இண்டியா அப்படி இப்படின்றாங்க. இது பேன் இண்டியாலாம் நான் ஆக தேவையில்ல. தமிழ்நாடு மக்கள் இது புரிஞ்சுக்கிட்டாவே இந்த படத்தை கொண்டாடினாவே, நல்ல முறையாக புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடினாவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி தான். சரியா? நான் சொல்லி தான் அந்த படத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் இல்லை. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நல்ல கருத்துள்ள படம். இன்றைய சமுதாயத்தில் ஒரு கருத்தை நிறைஞ்ச படமாக அந்த படம் தூக்கி 2வோட ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் எனக்கு எப்படி பண்ணேன் எது பண்ணேன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் எடுத்து பண்ணுறேன். இதில் குறை நிறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு வீடியோ, இதோட ஃபஸ்ட்டு சேனல் கூட. எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.